சாமி வரும்போது பூசாரி மதிக்கலையா? இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சாமி வருது, ஒரு சாமியாடி மலை வருது அப்படின்னா, வந்த சாமி யார்யா, உன்னுடைய அங்க அடையாளம் என்ன, யார் என்னன்னு வாய் திறந்து சொல்லு அப்படின்னு எல்லா மக்களும் கேட்பாங்க. பெரியோர்கள், சிறியோர்கள், பூசாரி பெருமக்கள் எல்லோரும். ஆனால் ஒரு சில இடங்களில் தன்னுடைய சொந்த பந்த விருப்பு வெறுப்புகளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையான தெய்வத்தை சுமக்கிற யாராவது ஒருத்தர் தனக்கு பிடிக்காதவங்களா, தனக்கு தன்னுடைய சொந்தத்துக்கு நெருக்கமில்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்களை புறக்கணிப்பாங்க. அப்படியெல்லாம் நடக்குமா? அப்படியெல்லாம் நடந்தால் அது எது மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமி எடுக்கிற முடிவு தான் அந்த சாமியாடி, அந்த சாமியாடினா அந்த வாகனம். அதை யாரால் கணிக்க முடியும்? சாமி உண்மையான சாமி வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரி அந்த இடத்துல பணிஞ்சு மதிப்பு கொடுத்துருவாங்க. அதுதான் சாமிக்கும் மற்றதுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். இப்போ என் மேலே உண்மையான சாமி வருது அப்படின்னா, என் மேலே இருக்கிற சாமியை நான் எப்படி உணர்றேனோ அதே மாதிரி சுற்றி இருக்க எல்லா மக்களும் உணருவாங்க. பூசாரி முதற்கொண்டு மற்ற சாமியாடி முதற்கொண்டு என் மேலே வர்ற தெய்வத்தை யாராக இருந்தாலும் அவங்கள திசை திருப்பி மாற்றி நிற்க வச்சிடும். வாய் பேசி வாயால் ஒரு வாக்குவாதங்களை உருவாக்குறவங்கள கூட வாய் கட்டி, கை கட்டி, கால் கட்டி ஓரமாக நிப்பாட்டி விட்டுறோம். ஆனால் இல்லைங்க, என் மேலே சாமி வந்துச்சு, என்னை மதிக்கலை, என்னை ஏன் ஆறு என்னன்னு என்னை கேட்கல, எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அப்படின்னு ஒரு சில பேர் மனசில் நினைப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அப்படியே ஒரு செயல் நடந்தாலும் அதற்குரிய பலாபலன் அவங்க அனுபவிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் உண்மையான தெய்வம் அந்த தெய்வத்தை நாம் சரியான மரியாதை கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா, அந்த தெய்வம் கோவக்குறியில் நிற்கும் போது அந்த இடத்துல யாரெல்லாம் அதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். சரி, ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதல்ல பூசாரி அப்படிங்கிற ஒரு அவருக்கு அந்த சாமி அதிகாரம் கொடுத்துருக்கும். அந்த எல்லையில் இருக்க அனைத்து தெய்வங்களும் அதிகாரம் கொடுத்த சத்திய வாக்கு தான் அந்த பட்டம், அந்த பூசாரி பட்டம். எந்த சாமி அதிகாரம் கொடுத்ததோ அந்த சாமி தான் மற்ற மக்கள் மேலே வரும். அதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா, என் மேலே அந்த தளபதிவம் வருது அப்படின்னா, என் மேலே வர்ற சாமி தான் அந்த பூசாரிக்கு கொடுத்துருக்க வாக்கு, சத்திய வாக்கு. என்னைய நீ கொண்டு செலுத்து, என்னைய நீயே இவ்வளவு காலங்களுக்கு நீ என்னைய பூஜை பண்ணி என்னைய வழி நடத்து அப்படின்னு என் மேலே உண்மையான வர்ற அந்த சாமி தான் அவருக்கு கொடுத்த அதிகாரம். இப்போ அந்த இடத்துல பூசாரி பெருமக்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த தெய்வம் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதோ அந்த தெய்வம் வரும் சாமியாடிகள் மிகவும் மரியாதையுடன் அவர்களை போற்றப்படணும். சாமி ஆடுறாங்க ஆடல, அது வேற விஷயம். சாமி பொய்யா ஆடுறாங்க ஆடல, அது வேற விஷயம். ஆனா நாம எப்படி இருக்கணும்? சமநிலையில் இருக்கணும். ஒருவேளை உண்மையான தெய்வம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த சாமி நம்ம எல்லையில் இருக்க பெண் தெய்வம், ஆண் தெய்வம், அந்த அதிகாரத்தை கொடுத்த தெய்வம் அந்த இடத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். சரிங்க, ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறோம். ஒரு எல்லையில் சாமி அழைக்கிறாங்க. சாமி அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த எல்லையில் ஆபரண பெட்டி, அந்த எல்லையில் கரகம் ஜோடிக்க அந்த இடத்துல எல்லாரும் போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல பூசாரி இறங்கி சாமியெல்லாம் ஆட மாட்டார். முதல்ல பூசாரி என்ன பண்ணுவார், இருக்கிற பெரியோர்கள், இருக்கிற தாய்மார்கள் அவர்களை வச்சு சாமியை இறக்குவார். அப்போ அந்த இடத்துல பூசாரி அவர் கொண்டு போடுற அந்த ஆச்சார விபூதி அந்த சாமியை பரிபூரணமாக நினச்சி போடும்போது அந்த இடத்துல சாமி வர்றதுக்கு உண்டான அனைத்து நல்ல விஷயங்களும் அந்த இடத்துல உருவாகும். அப்போ ஒரு பூசாரி அந்த தெய்வத்தை நல்லா சத்தியமான வழியில் நடந்து நல்ல நீதியான வழியில் நெருப்பாக நிற்கிற அந்த பூசாரி நல்லா எல்லா மக்களையும் சரி சமமாக பார்த்து சொந்த பந்தங்களை அந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாத்தையும் ஒதுக்கி யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒருதாய் பெற்ற பிள்ளைகள் நினைக்கிற அந்த ஒரு சில பூசாரி பெருமக்கள், அப்படி இருக்கிற அந்த பெருமக்கள்கிட்ட அந்த சாமி பரிபூர்ணமாக பேசும். அவங்க கொடுக்குற ஆச்சார விபூதி வராத சாமியை வர வைக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சாமி அழைக்கிறாங்க. அந்த பூசாரி போய் விபூதி போடுறாரு. அந்த இடத்துல சாமி வரலை. ஏன் வரலை, எதுக்கு வரல? ஒரு வருஷம் வரல, 2 வருஷம் வரல, 3வது வருஷமும் வரலை. அப்புறம் தெரியுது அந்த எல்லையில் சாமியே பேசலை. சாமியே இல்லையப்பா, நம்ம சாமி பேசலை, இந்த எல்லையில் பேசலை. சாமி இருந்தால் தானே வரும்.
சாமி ஏதோ ஒரு கோவக்குறியில நிக்குதா, அல்லது சாமி கட்டுல இருக்கா, அல்லது சாமி மரிப்புல இருக்கா, அல்லது சாமிக்கு உரிய எல்லை சரியில்லாம இருக்கா, அல்லது சாமிக்கு தேவையான ஆயுதங்கள் சேதாரம் ஆயிருக்கா, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெள்ள தெளிவா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் அந்த சாமியாடி ஒரு மக்கள் எல்லாரும், அந்த குல மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஐயா இது மாதிரி என்னய்யா இந்த எல்லைக்கு நீ ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன காரணம் சொல்லியா அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த சாமி கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. அந்த சாமி உத்தரவு கேட்குறாங்க. அந்த சாமி உத்தரவு கொடுக்கல, நான் அந்த எல்லையில இல்லைன்னே உத்தரவு கொடுக்குது. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு சில தெய்வங்களை அதே சமயம் சுமக்கிற ஒரு சில சத்தியமான வழியில இருக்க சாமியாடி மக்கள்கிட்ட கேட்கும்போது, உன் சாமிக்கு இந்த நிலை நடந்திருக்கப்பா, இதை சரி பண்ணணும், நீங்க முதல்ல ஒன்று சேரணும், நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அழைச்சா தான் அந்த சாமி வரும்னு எல்லா மக்களையும் ஒன்று வைக்கிறாங்க. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த சாமியை மறுபடியும் அந்த சாமிக்கு உண்டான ஒரு சில பரிகாரங்களை செஞ்சு அந்த சாமியை அழைக்கிறாங்க. அப்போ அந்த சாமி வருது. அந்த சாமி யார்கிட்ட வருது அப்படின்னா, எந்த தெய்வம் அந்த எல்லையில தலைமை தெய்வமா நிற்குதோ, அதிகாரத்தை கொடுக்குதோ அந்த சாமி வருது. அந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த சாமி வந்த அந்த சாமியாடி அந்த இடத்துல அவமதிக்கப்படுறாரு. அதனால அவர் வருத்தம் கொள்ளல. ஆனா வந்த சாமிய அந்த மக்கள் அவமதிச்சதுனால அந்த எல்லையில இருக்க யாராலையும் அந்த தெய்வத்தை உணர முடியல. அந்த சாமியாடி என்ன பண்றாரு, அந்த சாமியாடி மூலமாக அந்த சாமி வழி நடத்துது, இருக்கிற சிக்கல்களை தீர்வு கொடுக்குது, இருக்கிற பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுக்குது. அப்போ ஒரு காலம் வரும்போது அந்த சாமியாடி மேல இருக்கிற சாமி எல்லாத்தையும் ஒன்னொன்னா அரவணைச்சு ஒன்னொன்னா எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து எல்லா தேவைகளையும் நிவர்த்தி எல்லையை சரி செய்து மக்களை சரி செய்து அதே சமயம் அந்த தெய்வங்களை சரி செய்து அந்த கும்பிடு விழாக்களை சரி செய்து எல்லாத்தையும் வழி நடத்தி கடைசியா அந்த பூசாரியும் அந்த இடத்துல அந்த சாமி சரி செய்து அந்த எல்லையில அந்த இடத்துல மறுபடியும் சாமி அழைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பூசாரி போய் அந்த சாமியை அழைப்பாரு. ஆனா அந்த இடத்துல சாமி முதல்ல வருது. அதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன பண்றாரு, வந்த சாமி போய் அந்த பூசாரியை அழைக்குது. அதாவது இந்த உண்மையான பதிவில் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, சாமி அப்படிங்கிறது நமக்கு மனுஷனை மீறின சக்தி. அதே சமயம் நமக்கு அந்த சாமியா பார்த்து கொடுத்த அதிகாரம் தான் நான் சாமியாடி, நான் பூசாரி, நான் மருளாடி அப்படிங்கிறது. அது சாமியா பார்த்து நமக்கு கொடுத்த அதிகாரம். ஆணவம் அதிகார அகம்பாவத்தை வச்சு நம்ம இருக்கிற மக்களை, சாமியாடி மக்களை, என்கிட்ட இது இருக்குன்னு நான் போய் அவர்கள்ட்ட ஆதிக்கம் செலுத்தினேன் அப்படின்னா அந்த சாமியை நம்மளால கண்ணில் கூட பார்க்க முடியாது. அப்ப அறிவம் நண்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமா நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன், உங்க மேல உண்மையான சாமி வந்தாலும் அது யாரும் மதிக்கல அப்படின்னா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அந்த சாமியை யார் உங்கள்கிட்ட அந்த சாமி உங்க மேல வந்ததை எல்லா மக்களும் உங்களை மதிக்காம அவமானப்படுத்திட்டாங்கன்னு யாரும் நீங்க கஷ்டப்படாதீங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல, உங்களுடைய உள் அன்புக்கு தெரியும்ல, நீங்க நேசிக்கிற எந்த அளவு அந்த சாமி மேல உண்மை நீதி நேர்மயமா நீங்க இருக்கீங்க, உங்களுடைய பக்தி எவ்வளவு உண்மையானது நேர்மையானது உங்களுக்கு தெரியும்ல. அதை மட்டுமே மனசுல வச்சு அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி வாங்க. அவமானப்படுத்துறவங்க அவமானப்படுத்துறது, நான் சொன்ன இந்த ஒரு சான்று, இந்த உண்மையான நிகழ்வு உங்களுக்கு பொருந்தும். அப்படி உங்க மேல உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமி எல்லாத்தையும் வழி நடத்தும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்றாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. யாரெல்லாம் உங்களை வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வேணும்னு வருவாங்க. யாரெல்லாம் உங்களை விட்டு விலகுனாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஆச்சார விபூதி கேட்டு வருவாங்க, தேடி வருவாங்க. அதனால நாம அவமானப்பட்டுட்டோம், நாம அசிங்கப்பட்டுட்டோம், நம்ம மேல வந்த சாமியை மதிக்கலன்னா அவங்க மதிக்கிறதுக்கு நீங்க சாமி வரல, உங்களை சாமி தொடல. நீங்க கொண்ட பக்தி, உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு, உங்களுக்கு கொடுக்க போற அந்த அதிகாரத்துக்காக அந்த சாமி வருது. வந்த சாமிக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு மட்டும் நீங்க பாருங்க, மற்றது அந்த சாமி பார்த்துக்கிறோம்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கும் இது போன்ற அவமானங்களை கடந்து சென்ற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.